புட்லூர் பூங்காவனத்தம்மன் குழந்தை பாக்கியம் அருளும் அன்னை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது புட்லூர். இந்த ஊருக்கு ராமாபுரம் என்றும் மற்றொரு பெயர் உண்டு. ஒரு காலத்தில் இந்த பகுதி பூங்காவனமாக திகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே குடிகொண்ட அம்மனுக்கு பூங்காவனத்தம்மன் என்ற திருநாமம் அமைந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. பொதுவாக அம்மன் சந்நிதியில் நின்ற திருக்கோலத்திலோ அல்லது அமர்ந்த திருக்கோலத்திலோ காட்சி தருவாள். ஆனால் புட்லூரில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணைப் போல மல்லாந்து படுத்த நிலையில், வயிறு நிறைமாத கர்ப்பிணியைப் போல் வாய் பிளந்த நிலையில் அருட்காட்சி தருகிறாள் அன்னை பூங்காவனத்தம்மன். குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் பூங்காவனத்தம்மனை மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மனின் திருவடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து அருகில் புடவை முந்தானையை விரித்து பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போது அந்த எலுமிச்சை உருண்டோடி முந்தானைக்குள் வந்து விழுந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் திருமண வரம் வேண்டி அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியமும் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் உள்ள வேப்ப மரமும் மிகவும் விசேஷமானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து தங்களது புடவையின் ஓரத்தை கிழித்து அதை தொட்டிலாக கட்டி கண்ணீர் மல்க, அம்மா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மனை நம்பிக்கையுடன் வேண்டி மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு அன்னை பூங்காவனத்தம்மன் அருள் புரிவாள் என்பது நம்பிக்கை. ஒரு முறை, ஒரே ஒரு முறை புட்லூர் பூங்காவனத்தம்மன் சந்நிதிக்கு வந்து நில்லுங்கள். உங்கள் கண்ணீரையே அவளுக்கு காணிக்கையாக்கி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை எல்லாம் போக்கி நல்லருள் புரிவாள் அன்னை. அன்னை பூங்காவனத்தம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி, பராசக்தி. அம்மன் அருள் எங்கும் நிறைந்திருக்கட்டும்.